அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் விஜயநகர பேரரசை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கிளாஸுக்கான நோட்ஸ் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மற்றபடி கிளாஸ் எப்படின்னா நிறையா விஷயம் கேட்குற மாதிரி இருக்கும். கதை ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கதையை நல்லா நிறையா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நீங்கள் புக்கில் படிச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 7th விஜயநகர பேரரசு இருக்கும், அப்புறம் 11th இருக்கும். அது ரெண்டுத்தையும் வந்துட்டு இந்த கிளாஸ் முடியவும் போய் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகி புரிஞ்சிடும். நான் இப்போ அதோட அவுட்லைன் மட்டும் உங்களுக்கு சொல்லித்தரேன், சரிங்களா? கிளாஸுக்குள்ளே போகலாம். அதாவது விஜயநகர பேரரசு வந்துட்டு ஹரிஹரர் புக்கர் அப்படின்னு 2 பேரால் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஹரிஹரர் புக்கர் இவங்க 2 பேரும் சுல்தான், டெல்லி சுல்தானோட துக்ளக் மரபு இருக்கு இல்லையா, அங்கே அவங்களுக்கு கீழே ஆட்சியாளராக வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ சிருங்கேரி சைவ மடத்தின் தலைவர், அதாவது சிருங்கேரி சைவ மடம்னு அந்த மடத்தோட தலைவர் வந்துட்டு என்ன அவர் பேர் வித்யாரண்யர். அவர் என்ன சொல்லுவார், இந்த 2 பேரை கூப்பிட்டு, தம்பி இங்கே வாங்கப்பா, முஸ்லீம் ஆட்சியில் வந்துட்டு நம்ம நாடு சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கு, நீங்கள் அதுக்கு ஒரு விடிவு காலம் கொண்டு வாங்க, நீங்கள் புதுசாக வந்துட்டு ஒரு பேரரசை உருவாக்குங்க, அது வந்துட்டு எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி பண்ணுங்க அப்படின்ட்டு அவர் ஆன்மீக மடத்தோட தலைவர். அப்போ வந்துட்டு இவங்களுக்கு அவர் மேலே மரியாதை இருக்கும். சரி, ஓகே, நம்ம குரு சொல்கிறாரே அப்படின்ட்டு இவங்களும் வந்துட்டு துங்கபத்ரா ஆற்றங்கரையில் வந்துட்டு அது வந்துட்டு எங்கே இருக்குன்னா கர்நாடகாவோட தென்பகுதியில் இருக்குது. கர்நாடகா இப்போ இருக்கிற கர்நாடகா ஸ்டேட்டு, அதோட தென்பகுதியில் துங்கபத்ரா ஆறு இருக்குது. அந்த துங்கபத்ரா ஆற்றுல வந்துட்டு அங்கே வந்து ஹம்பி அப்படிங்கிற ஒரு கேபிட்டலை உருவாக்குறாங்க. யார்? விஜயநகர பேரரசு. அந்த ஹம்பிங்கிற வந்து தலைநகரத்தை கொண்டு விஜயநகர பேரரசு உருவாகுது. ஃபஸ்ட்டு அதுக்கு வந்துட்டு வித்யாநகர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஏன்னா அவர் டீச்சர் பேர் வித்யாரண்யர் தானே, அதனால் வித்யாநகர் அப்படின்னு வைக்கிறாங்க. பின்னாடி அந்த வித்யாநகரை வந்துட்டு விஜயநகர் அப்படின்னு மாற்றிடுவாங்க. விஜயநகர்னால் வெற்றியின் நகரம், அதாவது சிட்டி ஆஃப் விக்டரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதை வந்துட்டு 4 வம்சம் வந்துட்டு விஜயநகர பேரரசாக ஆட்சி பண்ணியிருப்பாங்க. சங்கம வம்சம் 1336 1485 வரைக்கும் அந்த மரபை ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அடுத்து சாளுவ அந்த வம்சம் 1485 1505 வரைக்கும். அடுத்து துளுவ வம்சம் வந்துட்டு 1505 1570 வரைக்கும். அடுத்து கடைசியாக வந்தவங்க தான் அரவீடு, அவங்க 1570 1646 வரைக்கும் அவங்க ஆட்சி பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த அவங்களோட கேபிட்டல் எங்கே இருக்குது? ஹம்பியை வந்துட்டு 1986 வந்துட்டு யுனெஸ்கோ வந்துட்டு பாரம்பரிய நினைவு சின்ன பட்டியலில் சேர்த்துருக்கோம். அதாவது அவங்க அதை வந்துட்டு யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டுக்குரிய இது கொடுத்துருவாங்க. அப்போ வந்துட்டு அது வந்துட்டு டூரிஸ்ட் பிளேஸாக மாறிடும். இப்போ அந்த ஹம்பியோட சுற்றுப்புறத்தில் இருக்கிற அவங்க கட்டிடக்கலைகள், கோயில்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும். நிறையா ஃபாரின்லேருந்து இப்போ வந்துட்டு அதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, சரிங்களா? இப்போ அந்த ஹம்பியில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா 3 கோவில் இருக்குது. அதில் அசாராசாமி கோவில், விட்டலாசாமி கோவில், அடுத்து கிருஷ்ணசாமி கோவில், இது 3 கோவில் இருக்குது. அதுதான் ஃபேமஸான கோவில். அடுத்து அந்த 4 மரபு இருக்கு, அதில் வந்துட்டு சங்கம மரபை வந்துட்டு ஹரிஹரர் புக்கர் இவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபவுண்ட்ரு, அதனால் இவங்க தான் அதை ஆரம்பிச்சிருவாங்க. 2வது சாளுவ வம்சத்தை சேர்ந்தவர் வந்துட்டு நரசிம்ம தேவராயர் அப்படிங்கிறவர் வந்துட்டு சாளுவ வம்சத்தை ஆரம்பிப்பார். நரசநாயக்கர் வந்துட்டு இதில் முக்கியமான நம்ம பார்க்க வேண்டியது என்னதுன்னா கிருஷ்ணதேவராயர். அவர் வந்துட்டு துளுவ வம்சத்தில் வந்துட்டு வருவார். கிருஷ்ணதேவராயர் அவர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆள். அவர் பண்ண விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்கணும். அதான் மேக்ஸிமம் கொஸ்டினாக வரும். இப்போ துளுவ வம்சத்தில் வந்துட்டு 1505 ஆரம்பிக்குதா, இவர் 1509 வந்து 1529 கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆட்சியில் இருப்பார். அவர் தான் வந்துட்டு கிருஷ்ணதேவராயர் தான் வந்துட்டு மிகப்பெரிய அரசராக இருப்பார். அவர் தான் இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் கிங் அப்படின்னு பார்த்தோம்னா கிருஷ்ணதேவராயர் தான். அவருக்குரிய பட்டப்பேர் என்னென்னு பார்த்தோம்னா ஆந்திர போஜா, அபினவ போஜா, ஆந்திர பிதாமகா அப்படின்னு அவருக்கு பல பட்டப்பேர்கள் இருக்குது. ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு அந்த
அதாவது இப்போ இருக்கிற தெலுங்கு பகுதி ஆட்சி பண்ணியிருப்பார். ஆந்திரா, தெலுங்கானா அங்கே வந்துட்டு அவர் இருக்கிறதுனால மேக்ஸிமம் தெலுங்கு மொழி வந்துட்டு ப்ரொமோட் ஆனது காரணம் வந்துட்டு கிருஷ்ணதேவராயர். இப்போ நாயக்கர் அரசு இருக்கு இல்லையா, அது விஜயநகர பேரரசு கீழே ஆளுநர்களாக வேலை பார்த்தவங்க தான் நாயக்கர்கள். அவங்களும் பின்னாடி பிற்காலத்தில் அந்த மரபு வந்துட்டு விஜயநகரம் வீக் ஆனதுக்கப்புறம் இவங்கள வந்து சுதந்திர அரசாக அறிவித்து அவங்க பாட்டுக்க மதுரை நாயக்கர், திருச்சி நாயக்கர், மதுரை நாயக்கர், தஞ்சை நாயக்கர் அப்படின்னு நிறையா பிரிவுகள் வந்துடும். இப்போ நம்ம கிருஷ்ணதேவராயரோட விஷயங்கள் பார்த்தோம்னா, அவர் ஆட்சியில் ஏறும்போது அவருக்கு 2 விஷயம் வந்துட்டு ரொம்ப சவாலாக இருந்துச்சு. அது ஒன்று என்னன்னு பார்த்தோம்னா, பாமினி அரசு இந்த பக்கம் அவங்களும் வந்துட்டு விஜயநகர பேரரசு ஆரம்பிக்கிறதுக்கு அப்புறம் ஆரம்பிப்பாங்க. அவங்க அந்த அரசும் அடுத்து 2வது ஒடிசாவை சேர்ந்த கஜபதி அரசர்கள், அதாவது கஜபதி அரசு ஒடிசாவில் உள்ளவங்க, அந்த ஒரு 2 பேரும் வந்துட்டு இவருக்கு வந்துட்டு எதிரிகளாக இருப்பாங்க. அடிக்கடி தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இப்போ ஒரு தடவை வந்துட்டு கஜபதி அரசரை வந்துட்டு அவரோட அரசர் பேர் பிரதாப ருத்ரன். இவரை வந்துட்டு ஒரு போரில் வந்துட்டு கிருஷ்ணதேவராயர் தோக்கடிச்சிருவார். அதனால் அவர் வந்து கிருஷ்ணதேவராயர் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு அவர் பொண்ணை, யார் பிரதாபருத்ரனோட பொண்ணை வந்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாரு. இந்த மாதிரி சண்டை வேணாம், நம்ம சமாதானம் போயிடுவோம், வந்தாங்க என் பொண்ணை கட்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் பொண்ணை கட்டி கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட மனைவி கிருஷ்ணதேவராய மனைவி பிரதாபருத்ரனோட பொண்ணு இருக்காங்களா, அவங்க வந்துட்டு இவர் இருப்பார் ஒரு நாள். அவங்க வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் எங்கள் அப்பாவை ஜெயிச்சு இந்த மாதிரி என்னை கல்யாணம் பண்ணிட்டீங்க, இதில் ஒரு அதாவது வடப்பகுதியை மட்டும் எங்கள் அப்பாவுக்கு கொடுத்துருங்க, அவர் ஆட்சி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, வடப்பகுதி தானே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வடப்பகுதியை கொடுத்துருவார் கிருஷ்ணதேவராயர். அடுத்த நாளும் அதே மாதிரி வந்து இந்த மாதிரி தென் பகுதி இருக்குல்ல, அதையும் எங்கள் அப்பா கொடுத்துருங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. சரி, தென்பகுதி கேட்குறாங்க, சரி தென்பகுதியும் கொடுத்துட்டாரு. அடுத்த நாளும் மறுபடியும் வருவாங்க. அப்போ வந்துட்டு அவர் உஷாராகி, நீ என்ன கேட்க போகிறேன்னு எனக்கு தெரியும், இந்த மீதி இருக்கிற அந்த மத்திய பகுதியும் உங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு கொடுக்கணும் தானே சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு, நான் மொத்தமாகவே ஜெயிச்சது பூரா உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஒரு வேலையை பார்த்துருப்பார். அது என்னென்னா, மாப்பிள்ளை இவர் தான், ஆனால் இவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு என்னதுங்கிற மாதிரி அந்த ஒடிசாவில் சிம்மாச்சலம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்துட்டு ஒரு தூணை வச்சுட்டு, அரசர் வந்து பிரதாபருத்ரன் தான், ஆனால் அந்த இடத்த ஜெயிச்சது நான் தான் அப்படின்னு எழுதி வச்சுட்டு ஒரு தூணை அமைச்சிட்டு அவர் பாட்டுக்க இவர் கிருஷ்ணதேவராயர் ஒரு கிரேட்டஸ்ட் கிங்னால இவர் பல கோட்டைகளை ஜெயிச்சிருப்பார், நிறையா இடத்துங்களை போரில் ஜெயிச்சிருப்பார். இவர் வந்துட்டு ஒரு அம்மா சென்டிமெண்ட்டான ஆள். மேக்ஸிமம் அம்மா சென்டிமெண்ட் உள்ளவங்க லைஃப்பில் தோக்க மாட்டாங்க. நம்ம ராக்கி பாய் மாதிரி, ராக்கி பாய் எப்படி அம்மாக்காண்டி கோல்டெல்லாம் சேர்ப்பாரோ அதுவும் இவரும் அதுபோல். அவங்க அம்மா பேர் நாகம்பாள். அதனால் அவங்க அம்மா நினைவாக நாகலாபுரம்னு ஒரு சிட்டியை உருவாக்குறாரு. அந்த சிட்டி வந்துட்டு கட்டிடக்கலையின் வல்லுனர் என்று அழைக்கிற அளவுக்கு வந்துட்டு ரொம்ப சிறப்பாக கட்டிடுவார். அடுத்து வந்துட்டு அவரோட எக்கனாமிக்ஸ் ரீதியாக அவர் எப்படி இருந்தார்னா, அவர் நிறையா குதிரைகள், போர்ச்சுகீசியர்களோட நிறையா தொடர்பு வச்சுருந்தார். போர்ச்சுகீசியர்கள் ஆதரித்த அரசர் இவர். அதனால் அவருக்கு சப்போர்ட்டில் எல்லா போர்லேயும் வந்துட்டு போர்ச்சுகீசியர்கள் வந்துட்டு அவங்களோட குதிரைகள், அவங்களோட வெடிமருந்து, அந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு போர் படைகள் எல்லாமே அவருக்கு ஆதரவாக இருந்ததுனால அவர் போரில் நிறையா பொருளை ஜெயிக்க முடிஞ்சிச்சு. 2வது வந்துட்டு ட்ரேடு, அந்த குதிரைகள் இதெல்லாம் இம்போர்ட் பண்ணுறதுனால ட்ரேடும் அதிகமாகி அவருக்கு எக்கனாமிக்ஸாக நிறையா வந்துட்டு பெனிஃபிட்டாக இருந்துச்சு. அடுத்து வந்துட்டு அவர் வந்துட்டு புக்கு வந்துட்டு நிறையா எழுதுவார். அதில் வந்துட்டு ஆமுக்த மல்யதா அப்படிங்கிற ஒரு புக்கு வந்துட்டு தெலுங்கில் எழுதியிருப்பார். அந்த புக்கு எதை கதைன்னா, ஆண்டாள் இருக்காங்களா, நம்ம ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை வந்துட்டு அணிஞ்ச கதை இருக்குல்ல, அந்த விஷயத்தை வந்துட்டு அப்படியே அவர் தெலுங்கில் எழுதியிருப்பார், அமுக்த மல்யதா அப்படிங்கிற புக்கு. அடுத்து உஷா பரிணயம், ஜாம்பாவதி கல்யாணம் அப்படிங்கிறது 2 சான்ஸ்கிரிட் நூலையும் எழுதியிருப்பார். அடுத்து வந்துட்டு இவர் கிருஷ்ணதேவராயர் கிரேட்டஸ்ட் கிங்னால அவர் வந்துட்டு கொஞ்சம் சக்தி வாய்ந்த அரசர். நிறையா கோட்டைகளை வந்துட்டு கைப்பற்றியிருப்பார். அதுக்கப்புறம் நிறையா போரில் ஜெயிச்சிருப்பார். இவர் எக்கனாமிக் ரீதியாக வந்துட்டு எப்படின்னா, இவர் போர்ச்சுகீசியர்களை ஆதரிச்சிருப்பார். அதனால் போர்ச்சுகீசியர்கள் இவருக்கு வந்துட்டு ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. குதிரைகள் வந்துட்டு கொடுக்குறது, படைகள் கொடுக்குறது, அப்புறம் வெடிமருந்து இந்த மாதிரி கொடுத்து அதுக்கு இதில் எல்லாமே சப்போர்ட் பண்ணி இவருக்கு போர் ரீதியாகவும் அவருக்கு எக்கனாமிக் ரீதியாகவும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க போர்ச்சுகீசியர்கள்.
இவரோட முக்கியமான எக்கனாமிக்ஸ் எதை பேஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணுறது தான். இவர் நிறைய விஷயங்களை இம்போர்ட் பண்ணுறதுனால வரி விதித்து அந்த காசெல்லாம் கஜானாக்கு சேர்த்துருப்பார். ரெண்டாவது இவர் வந்துட்டு கோயில்களுக்கு நிறையா செலவு பண்ணியிருக்காரு. கோயிலுக்கு, அதாவது ஒவ்வொரு கோயில்லையும் இந்த கோபுரம் ஸ்டைல் வந்துட்டு அந்த சுத்து கோபுரம் வச்சுருப்பாங்க. அந்த கான்செப்ட் ஆரம்பித்ததே வந்துட்டு விஜயநகரம் தான். அதில் வந்து கிருஷ்ணதேவராயர் வந்துட்டு ஸ்பெஷல். அவர் வந்துட்டு சுத்து கோபுரம் நிறையா விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலோட சுத்து கோபுரம் இது டெவலப் பண்ணது நாயக்கர்கள் தான். இப்போ அவர் கிருஷ்ணதேவராயர் வந்துட்டு நிறையா புக்ஸ் எழுதுவார். அதில் வந்துட்டு அமுக்த மால்யதா அப்படிங்கிற ஒரு புக் எழுதுவார். அந்த அமுக்த மால்யதா எதுனா ஆண்டாள் இருக்காங்களா, நம்ம ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை அதை பற்றின புக்கு தான். அதை தெலுங்கில் எழுதியிருப்பார், அமுக்த மால்யதான்னு. அதுக்கப்புறம் உஷா பரிணயம், அப்புறம் ஜாம்பாவதி கல்யாணம் அப்படிங்கிற 2 சமஸ்கிருத புக்கையும் எழுதியிருப்பார். அடுத்து இவர் வந்துட்டு அம்மா சென்டிமெண்ட்டான ஆள். மேக்ஸிமம் அம்மா சென்டிமெண்ட் யாருமே லைஃப்பில் தோக்க மாட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி நம்ம ராக்கி பாய் எப்படி அவங்க அம்மாக்காண்டி கோல்டு சேர்த்தாரோ, இவரும் அவங்க அம்மா நினைவாக, அவங்க அம்மா பேர் நாகம்பா, அதனால் அவங்க அம்மா நினைவாக நாகலாபுரம்னு ஒரு சிட்டியை உருவாக்கி அங்கே வந்துட்டு பல கட்டிடக்கலையை வந்துட்டு அங்கே டெவலப் பண்ணியிருப்பார். அதனால் கட்டிடக்கலையின் வல்லுனர் அப்படின்னு அந்த சிட்டி வந்துட்டு பேர் எடுத்திருக்கோம். அடுத்து இவர் வந்துட்டு இந்த அசாரசாமி, கிருஷ்ணசாமி, விட்டலாசாமி கோயிலெலாம் இருக்கு இல்லையா, அது பூரா வந்துட்டு இவர் தான் கட்டியிருப்பார். அடுத்து வந்துட்டு இவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துட்டு எதுனா நீர்ப்பாசனம், அப்புறம் நிலவரி, இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்துட்டு மூலயமா இவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லாயிருக்கும். அடுத்து இவரோட மினிஸ்ட்ரி வந்துட்டு பார்த்தோம்னா இவரோட அமைச்சர்கள் 8 பேர். அவங்க வந்துட்டு அல்லசானி பெத்தண்ணா, நந்தி திம்மண்ணா, பானாஜி சூரனா, மல்லனா, புனவீரபத்திரன், பட்டுமூர்த்தி, துர்ஜதி, தெனாலிராமன், இவங்க தான். இதில் இந்த தெனாலிராமன் வந்துட்டு நம்ம ஃபேமஸாக கதையிலலாம் பார்த்துருப்போம்ல, தெனாலிராமன் அவர் தான். பாண்டுரங்க மகாத்மியம் அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருப்பார். அது தெனாலிராமன் மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து கொஞ்சம் லைட்டாக படித்து வச்சுக்கோங்க. அடுத்து அல்லசானி பெத்தனா இருக்கார்ல, அவர் தெலுங்கில் மனு சரிதம்னு ஒரு புக் எழுதுவார். அந்த புக்கு எதை பற்றினா அந்த காலத்தில் நடந்த ஜாதி திருமணம், அப்புறம் வந்துட்டு குழந்தை திருமணம், இதை பற்றின டீட்டெயிலெல்லாம் தெலுங்கில் வந்துட்டு ஒரு புக்கு மாதிரி அவர் எழுதியிருப்பார். அடுத்து நாயக்கர் முறையை அறிமுகப்படுத்தினவரும் இவர் தான். அடுத்து இவர் வந்துட்டு ராமட்டங்கா அப்படின்னு தங்க நாணயத்தை வந்து எழுதியிருப்பார். அதாவது இவங்களோட சின்னம், விஜயநகரத்தோட சின்னம் வந்துட்டு பன்றி, வராகம். அதனால் அந்த வராகம் பேரில் வந்துட்டு நாணயங்கள் கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, 1000 வராகன், 100 வராகன், அந்த மாதிரி. வராகன்னா பன்றி, வராகம் பன்றி, அதனால் வராகன் அப்படிங்கிற விஷயத்த அவர் இது பண்ணியிருப்பார், கொடுத்துருப்பார். அடுத்து இவங்களோட சின்னங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அது இவர் நாணயத்தில் வந்துட்டு காளை அந்த சின்னம் இருக்கும், 2வது யானை, 3 கண்ட பெருண்டா அப்படி, இதுதான் அந்த கண்ட பெருண்டாங்கிற மிருகம். அது வந்துட்டு ஒரு கற்பனை பறவை, 2 தலை கொண்ட கழுகு, 2 கால்லையும் யானையை தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்குங்க. மொத்தம் 4 காலில் வந்துட்டு யானையை தூக்கிட்டு போகிற மாதிரி இது ஒரு கற்பனை பறவை. கிருஷ்ணதேவராயர் இறந்ததுக்கப்புறம் அந்த அரியணைக்கு வந்துட்டு அச்சுதராயர் அவருடைய சகோதரர், அப்புறம் ராமராயர், இவங்க 2 பேரும் போட்டி போடுவாங்க. அப்போ அச்சுதராயருங்கிறவர் வந்துட்டு சாளுவ நாயக்கர் செல்லப்பாவோட உதவியோட அரியணையை கைப்பற்றிடுவார். அப்புறம் அரியணையை கைப்பற்றினதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த சாளுவ செல்லப்பா இருக்கார்ல நாயக்கர், அவர் வந்துட்டு கலகத்தில் ஈடுபடவும் இவர் வந்துட்டு அவர் வந்துட்டு தமிழகத்தின் மீது படையெடுத்து வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைலாம் பண்ணக்கூடாது, அமைதியார் அப்படின்னு அவரை தோற்கடித்து வான் பண்ணிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் வந்துட்டு 1542 வந்துட்டு அச்சுதராயர் இறந்துருவார். அவர் இறப்புக்கு பிறகு நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல பிரச்சனை பண்ணார்ல ராமராயர், அவர் வந்துட்டு சதாசிவராயர்னு ஒருத்தரை அரியணையில் அமர வைப்பார். அவர் வந்துட்டு சின்ன பையன்னா யங்கஸ்ட் பர்சன், அவர் அங்கே அமர வைப்பார். அதுக்கப்புறம் ராமராயர் வந்துட்டு வயசில் ரொம்ப மூத்தவர், அறிவாளி, ரொம்ப நாலேஜான பர்சன். அதாவது அவர் என்ன பண்ணுவார்னா, அவரோட எதிரிகள் யார், நம்ம பாமினி அரசுகள், அகமது நகர், கோல்கொண்டா, பிஜப்பூர்,
பீடார் இந்த 5 பாமினி அரசுகள் வந்துட்டு அவருக்கு பிரச்சனையாக இருக்குங்கிறத அவர் தெரிஞ்சுக்குவார். அப்போ அந்த 5 பேருமே தனித்தனியாக இருப்பாங்க. இவரோட வேலை என்னென்னா அந்த 5 பேரையும் ஒன்று சேர விடாமல் பார்த்துக்கிறது. இவர் திடீர்னு போய் இவர்கிட்ட போய் பார்த்தீங்களா உங்களை பற்றி அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா, நீங்கள் அவங்கள பற்றி அசிங்கமாக பேசுகிறாரு அந்த அரசர் அப்படின்னு அவரை பற்றி இவர்கிட்ட சொல்கிறது, இவரை பற்றி அவர்கிட்ட சொல்கிறது அப்படின்னு சண்டையை உருவாக்கி அவங்க 2 பேரையும் ஒன்று சேர விடாமல் பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ ஒரு நாள் வந்துட்டு ராமராயர் வந்துட்டு பிஜப்பூர் சுல்தானுக்கிட்ட வந்துட்டு சொல்கிறாரு, நீங்கள் வந்துட்டு நாளைக்கு எனக்காண்டி அகமது நகரையும் கோல்கொண்டாவையும் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். அவரை குடிபோதையில் வந்துட்டு கையெழுத்து வாங்கிடுவார். யார்? ராமராயர் வந்துட்டு பிஜப்பூர் சுல்தான்கிட்ட குடிபோதையில் நம்ம நாளைக்கு போகிறோம், அகமது நகரையும் கோல்கொண்டாவையும் நம்ம கைப்பற்றுறோம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணி அவரை மண்டையை கழுவிட்டு கூப்பிட்டு போயிடுவார். அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இந்த மாதிரியா பிரச்சனை வர பிரிய அப்படின்னு இருக்கிறப்போ ஒரு நாள் வந்துட்டு இந்த 5 சுல்தான்களுக்கும் தெரிஞ்சு போயிடும் நம்ம ராமராயர் வந்து நம்மளை பிரிக்கிறாரு, அதனால் நம்ம ராமராயரை போரில் கொல்லணும் அப்படின்ட்டு இந்த 5 பேரும் ஒரு டீமாக சேர்ந்து போருக்கு வருவாங்க. அதுதான் தலைக்கோட்டை போர் 1565 நடக்கும். இந்த பக்கம் அந்த 5 பாமினி சுல்தான்களும் டீம் சேர்ந்துருவாங்க. எங்கே? பீடார், பெரார், பிஜப்பூர், கோல்கொண்டா, அகமது நகர், இவங்க 5 பேரும். அந்த பக்கம் பார்த்தோம்னா ராமராயர், அப்புறம் அவர் ஆட்சியில் ஒருத்தரை உட்கார வச்சார்ல சதாசிவராயர் அவங்க, அப்புறம் ராமராயரோட சகோதரர் அதாவது பிரதர் யார்? திருமலை தேவராயர், இவங்க 3 பேரும் போருக்கு போவாங்க. அந்த தலைக்கோட்டை போரில் 1565 ஜனவரி 23 நடக்கும் அந்த போர். அந்த போரில் வந்துட்டு ராமராயர் வந்துட்டு கொன்றுவாங்க. ராமராயரை கொல்லவும் சதாசிவராயரும் திருமலை தேவராயரும் தப்பிச்சு போயிடுவாங்க. தப்பிச்சு போய் ஒரு இடத்துல வந்துட்டு தலைமறைவாக வாழ்வாங்க. எங்கன்னா பெனுகொண்டாவுக்கு போயிடுவாங்க. அப்போ 1570 5 வருஷம் கழிச்சு 1565 5 வருஷம் கழிச்சு 1570 திருமலை தேவராயர் வந்துட்டு அறவீடுங்கிற ஒரு வம்சத்தை உருவாக்குவார். ஒரு ஃபேமிலி, அவங்க ஃபேமிலி ஆட்சிக்கு வரவும் அவங்க தான் தப்பிச்சு ஹம்பியை வந்துட்டு பாமினி அரசு பிடிச்சி வச்சுருவாங்க. இது இருந்தால் தானடா நீங்கள் ரொம்ப ஆடுறீங்க இந்த கேபிட்டல் வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு அவங்க அந்த போர்லேயே பிடிச்சி விரட்டி விட்டுருவாங்க. இவங்க வந்துட்டு பெனுகொண்டாவுக்கு வந்துடுவாங்க. பெனுகொண்டாவை தலைநகரமாக வச்சு அறவீடு வம்சம் ஆட்சிக்கு வருவாங்க. 1646 வரைக்கும் அவங்க இருப்பாங்க. யார்? விஜயநகர பேரரசோட கடைசி வம்சமான அறவீடு வந்துட்டு 1646 வரைக்கும் ஆட்சியில் இருப்பாங்க. இந்த பாடத்தோட அவுட்லைன் இவ்வளோ தான். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு ஓவராலாக பார்க்கணும். இவங்க போர்ச்சுகீசியரோட விஜயநகரம் வந்துட்டு திருமண உறவு அப்புறம் வந்துட்டு ட்ரேடு எல்லாம் வச்சுருக்கிறதுனால இவங்களுக்கு அதிகாரம் கிடைக்கிறதுக்கு போர்ச்சுகீசியர்கள் வந்துட்டு ரொம்ப உதவி பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது ஃபஸ்ட்டு நம்ம ஃபவுண்டர் பார்த்தோம்ல ஹரிஹரர் புக்கர், அதில் புக்கரோட பையன் வந்துட்டு குமார கம்பனா அப்படிங்கிறவர் வந்துட்டு மதுரையை வந்துட்டு ஜெயிச்சிருப்பார். மதுரையில் 13-11 அப்போ வந்துட்டு மதுரை சுல்தானியம் அரசுன்னு ஒன்று நிறுவியிருக்கும். மாலிக் கபூர் வந்துட்டு படையெடுத்துட்டு வந்திருப்பார் மதுரையில். அப்போ வந்துட்டு அது வந்துட்டு மதுரை சுல்தானியமாக மாறி இருக்கும். அப்போ வந்துட்டு அந்த புக்கரோட பையன் இருக்கார்ல குமார கம்பனா, அவர் வந்துட்டு அந்த அந்த மதுரை சுல்தானிய முஸ்லீம் பேரரசுகளை வந்துட்டு தோக்கடித்து இனிமேல் இதுவும் எங்கள் ராஜ்யம்தான் அப்படின்ற மாதிரி ஜெயிச்சு கொடுத்துட்டு போயிருப்பார். அந்த ஜெயிச்சு கொடுத்தது வந்துட்டு அந்த குமார கம்பனாவோட மனைவி இருப்பாங்களே கங்கா தேவி, அவங்க என் ஹஸ்பண்டு தான் இதை ஜெயிச்சார், அவர் வந்துட்டு பெரிய ஆள் அப்படி இப்படின்னு அவரை பற்றி ஆஹா ஓஹோன்னு ஒரு புக் எழுதியிருப்பாங்க. அதுதான் மதுரா விஜயம், மதுரையை ஜெயிச்சிட்டாரு என் ஹஸ்பண்டு அப்படிங்கிற மாதிரி மதுரா விஜயம்னு ஒரு புக் எழுதியிருப்பாங்க. அதோட மீனிங் என்னென்னா மதுரையை வென்றான் அப்படிங்கிறது தான் மீனிங். இந்த மாதிரி அவுட்லைனை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்து வச்சுட்டு 7th அப்புறம் 11th இருக்கிற விஜயநகர பேரரசு அந்த பாடங்களை ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். அவ்வளோதான். இந்த பாடத்தில் முக்கியமான நோட்ஸ் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.